நம்மளுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதேன்னு நம்ம தலைவர் சொல்லியிருக்காங்க. அதுபடி எல்லாரும் நடந்துக்கணும்னு நான் கேட்குறேன். பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இந்த இயக்கம் உருவான காலத்திலிருந்து இருந்தவர்கள். இந்த இயக்கம் வளர்வதற்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவிடம் தீராத பற்றும் பாசமும் கொள்கை பிடிப்போடு இருந்த தொண்டர்களும் கட்சி இணைய வேண்டும் என்று தான் அவருடைய கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த இயக்கம் பிளவுபட்டு இருப்பது தமிழகத்தினுடைய ஜனநாயக சக்திகளுக்கு எதிரானதாக இருக்கும் என்று கருத்து என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். யார் சொன்னது? எடப்பாடி பழனிசாமியிடம் போய் எங்களை கட்சியில் இணைத்து கொள்ளுங்கள் என்று யார் சொன்னது? அவராகவே கேள்வி கேட்டுக்கொண்டு அவராகவே பதில் சொல்வது நல்லதல்ல. இப்போ இருக்கிற நிலைமை என்னென்னா, கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீனாகாது. இந்த நிலைமையில் இந்த மாதம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மிகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய தருணம் இது. 33 ஆண்டு காலம் அம்மா அவர்களோடு இருந்து ஆட்சி நிர்வாகத்திலே முழுமையாக செயல்படுத்தியவர்கள் என்று தனக்குத்தானே பிரச்சாரத்திலே இன்றைக்கு அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் தாங்கள் சார்ந்த சமுதாய மக்கள் இன்னும் வறுமை கோட்டிற்கு கீழ்தான் உள்ளார்கள், அவர்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்திற்கும் அவர்களுடைய படுகின்ற கஷ்டங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தால் அதை சொல்வதற்கு அவர்கள் தயாரா? இந்த சுற்றுப்பயணம் ஒரு சுற்றுலா பயணமாகத்தான் இருக்கும். நான் கேட்கிறேன், அவர்களுக்கு இருக்கின்ற வசதிக்கும் வாய்ப்புக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ உதவி இருக்க முடியும், சேவை செய்திருக்கிற முடியும். ஆனால் கிடைத்த வாய்ப்புகளெல்லாம் எதுவுமே செய்யாமல் தற்போது நான் செய்கிறேன் என்று சொன்னால் இது தும்பை விட்டு வாழை பிடிக்கிற கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதைத்தான் இந்த மக்கள் பார்க்கின்றார்கள். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. சசிகலா அதிமுகவை மீட்கிறேன் அப்படிங்கிற பேரில், அதிமுகவுடைய மீட்பு பயணம் அப்படிங்கிற பேரில் ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காங்க. தென்காசி, செங்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பயணம் அப்படிங்கிறது நீளுது. போகிற இடங்களில் எல்லாமே அதிமுக அது ஒன்றிணையணும், 2026 அதிமுக ஆட்சி அமையணும் அப்படின்னு சொல்லி சசிகலா பேசிகிட்டு இருக்காங்க. அதே போல் ஓபிஎஸ் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறாரு. நாங்கள் எங்கே போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட எங்களை சேர்த்துக்க சொல்லி கேட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பொறுமுறாரு. இந்த சூழலில் தான் சசிகலாவுக்கு பதில் சொல்கிற விதமாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பல கேள்விகளை முன்னெழுப்பியிருக்காரு. அத்தனையுமே முக்கியமான கேள்விகளாக பார்க்கப்படுது. சசிகலா கையில் தான் ஜெயலலிதா உயிரோடு இருந்த சமயத்தில் ஆட்சி அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க சமுதாயம் சார்ந்த மக்களுக்கு சசிகலா என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஆர்பி உதயகுமார் முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஜெயலலிதா இருந்த சமயத்திலேயே சசிகலாவால் அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறிக்கு அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியான பிரபலங்கள் அப்படிங்கிறது பல பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேர்களையே பட்டியலிட்டிருக்காரு ஆர்பி உதயகுமார். இன்னொரு பக்கம் இது சசிகலா போகிறது அப்படிங்கிறது அந்த மக்கள் அந்த அதிமுக மீட்பு பயணம்லாம் இல்லை, அது வெறும் சுற்றுலா பயணம் அப்படின்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் குறிப்பிடுறாரு. மொத்தத்தில் ஒரு மாதிரி அதிமுக அப்படிங்கிறது குழம்பி போய் நிற்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக அந்த நேரத்தில் எழுந்து நிற்குது. இல்லை தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோட வாக்குக்காக தான் இப்படி அதிமுகவில் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வியாக எழுந்து நிற்குது. இதெல்லாம் தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி, அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து கேசி பழனிசாமி, அதேபோல் திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத், சேலத்திலிருந்து வழக்கறிஞர் மணிகண்டன், இன்னும் சற்று நேரத்தில் பேராசிரியர் ராமு மணிவண்ணன் இணைஞ்சிட்டார். அனைவருக்கும் வணக்கம். நான் நாஞ்சில் சம்பத் சார்ந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் சசிகலாவுடைய இந்த அதிமுக மீட்பு பயணம் ஒரு பக்கம், அதுக்கு பதிலடி கொடுத்த ஆர்பி உதயகுமாரோட பேச்சு இன்னொரு பக்கம். இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி பார்க்குறீங்க?
ஒரு விளிம்பு நிலை மக்களினுடைய நம்பிக்கையை பெற்று அன்னை தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருந்த அதிமுக இந்தியாவினுடைய மூன்றாவது கட்சியாக கருதப்பட்ட அதிமுக இன்றைக்கு தென்னை நாராக கிழிந்து கிடக்கிறது. இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், இந்த கட்சியை கரை சேர்க்க வேண்டும் என்று நல்லெண்ணம் உள்ளவர்கள் கருதுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். அதற்கான முயற்சிகளில் இன்றைக்கு பல பேர் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிமுக ஒன்றிணையக்கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார். அவர் பிஜேபி கட்சியினுடைய உத்தரவை நிறைவேற்றுவதற்காகவே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பை அலங்கரிக்கிறார். வெறும் 6000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற விக்கிரவாண்டியில் தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி களத்துக்கே வரவில்லை. களத்துக்கே வராமல் ஒரு கட்சி காயப்பட்டிருக்கிறது. தேர்தலை சந்திக்காமலே எடப்பாடி பழனிசாமி தோற்று போகிறார். ஆகவே அதிமுகவினுடைய தொண்டன் அவனுடைய ஈரக்குலை நடுங்குகிறது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்சிக்கு கடமையாற்றிய கடைக்கொடி தொண்டர்கள் கண்ணீர் சிந்தி கதறுகிறார்கள். ஒரு கட்சியை வெற்றிகரமாக இயக்க வேண்டும் என்ற நினைப்பு கூட இல்லாமல் தான் அடித்த மூப்பாக தான் தோன்றித்தனமாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தாண்டவமாடுகிறார். ஒரே ஒரு குறுக்கீடு சார், நாஞ்சில் சம்பத் சார், இவங்க எல்லாரும் கூடயே நெருங்கி பழகினவர் நீங்க, இது எல்லாத்தையும் தெரிஞ்சவர் நீங்க. சசிகலா ஒருத்தர் இந்த பக்கம் வந்துட்டா எல்லாம் மாறிடுமா? நீங்க அந்த அவங்களுக்கு சுற்றுப்பயணத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிர்வாகிகள் வர வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு சசிகலாவினுடைய சுற்றுப்பயணத்தில் வந்தவர்கள் எல்லாம் தொண்டர்கள், சாமானிய மக்கள், பொதுமக்கள் தான். என்னைக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் மறைந்ததற்கு பிறகு அருளாளர் ஆர்.எம். வீரப்பன் தலைமையில் தான் அன்றைக்கு நிர்வாகிகள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் தொண்டர்கள் அன்றைக்கு ஜெயலலிதா பக்கம்தான் இருந்தார்கள். அதே நிலைமை ஹிஸ்டரி இட் செல்ஃப் ரிப்பீட், சரித்திரம் திரும்புகிறது. இப்பொழுது தொண்டர்கள் ஒருமுகமாக இணைகிறார்கள். இதை உணர்ந்து கொள்வதற்கு கூட எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தயாரில்லை. இன்றைக்கு உதயகுமார் கறந்த பால் மடிபுகாது, கருவாடு மீனாகாது என்று அண்ணன் காளிமுத்துவனுடைய வசனத்தை கடன் வாங்கி பேசுகிறார். முட்டாள்களின் சொர்க்கத்தில் இருக்கிறார் உதயகுமார். கறந்த பால் மடி புகும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்கிற விஞ்ஞானி வீட்டில் பால் கறந்து கொண்டு வந்த பொழுது அளவுக்கு அதிகமாக பால் கொண்டு வந்து விட்டார். ஐன்ஸ்டீன் கேட்டார், இவ்வளவு பால் தேவையா என்று. இல்லை என்றார்கள். அப்படியானால் ஏன் அதிகமாக கறந்து கொண்டு வந்தாய் என்று மீதம் இருக்கிற பாலை பசுவினுடைய மடிக்காம்பில் செலுத்துவதற்கு அன்றைக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு கருவி கண்டுபிடித்து பாலை மடியிலே செலுத்தி விட்டார்கள். உதயகுமாருக்கு தெரியாது. கருவாடு மீனாக எப்போதுமே முயற்சிக்காது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் வீட்டில் மீன் குழம்பை விட கருவாட்டு குழம்பு தான் அதிகம் வைப்பார்கள். மக்கள் திலகம் பந்தியில் உட்கார்ந்து எல்லோருக்கும் சாப்பாடு பரிவுற பொழுது அவரே கருவாட்டை பரிமாறுவார். அதிலும் கத்தரிக்காய், வாழைக்காய், பச்சை மிளகு போட்டு எம்ஜிஆர் வீட்டில் ஜானகி அம்மார் வைக்கக்கூடிய கருவாட்டு குழம்புக்கு ஈடு கிடையாது. ஆகவே உதயகுமார் என்கிற காய்ந்து போன கருவாடு இன்றைக்கு விவரம் இல்லாமல் வெந்ததை தின்று வந்ததை பேசுகிற வன்கணாளரை போல பேசியிருக்கிறார். இப்போது கூட சசிகலா அவர்கள் எந்த இடத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அம்மாவினுடைய ஆட்சி வர வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார். ஆகவே நாற்காலிக்கு கீழே
நாற்காலிக்காக ஊர்ந்து சென்றவர்களுக்கு இப்பொழுது ஒரு நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நடுக்கம் தொடர்கதையாகும். இவர்கள் காணாமல் போவார்கள். 22 இடங்களை பெற்று அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் வந்தார் ஜெயலலிதா. சரி, அன்னைக்கு நிர்வாகிகள் ஒன்றும் அவருக்கு பக்கத்தில் இல்லை, தொண்டர்கள் தான் இருந்தார்கள். ஆகவே ஒரு கட்சியினுடைய சுக துக்கத்தை தீர்மானிப்பது தொண்டர்கள் தான். தொண்டர்கள் அந்த முடிவுக்கு வந்து விட்டார்கள். இன்றைக்கு எல்லாரோட பார்வை கேட்டு வந்துறேன். எல்லாரோட பார்வை கேட்டு வந்துறேன் நானு. கேசிபி சார், அதாவது பழைய வரலாறு மறுபடியும் திரும்ப ஆரம்பிச்சிருக்குது. கறந்த பால் மடி புகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நாஞ்சில் சம்பத் அண்ணா வந்து சில உதாரணங்களோட குறிப்பிட்டு பேசினாரு. ஏதாவது சான்சஸ் இருக்கா? இல்லை, அதாவது திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்னது போல அவர் உதயகுமார் சொன்னது வந்து திரு காளிமுத்து அவர்களது அந்த சொல்லாடல். ஆனால் அதில் காளிமுத்து அவர்கள் சொன்ன அடுத்த வார்த்தையை உதயகுமார் விட்டுட்டார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வராது என்பதற்காகத்தான் அதை சொன்னார். அப்போ உதயகுமார் அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை சொல்லாமல் சொல்லுகிறாரா என்று தான் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து சசிகலா அவர்களால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்று ஒரு பட்டியல் சொல்கிறார். நான் எல்லாமே பாதிக்கப்பட்டேன். சசிகலா அவர்களால் 20 ஆண்டு காலம் எந்த ஒரு பொறுப்புக்கும் வர முடியாத அளவுக்கு எனக்கு மிகப்பெரிய தடைக்கலாக இருந்தார். ஆனால் அவரால் பலனடைந்தவர்களில் முதன்மையானவர் எடப்பாடி பழனிசாமி, அடுத்து திரு உதயகுமார். இப்போ இவங்க எல்லாமே அவரால் தான், சசிகலாவால் தான் அடையாளம் காட்டப்பட்டார்கள், பதவிக்கு வந்தார்கள், பலனடைந்தார்கள். அதே போல் உதயகுமார் சொல்கிறது, தென் மாவட்டங்களுக்கு சசிகலா அம்மையார் எந்த ஒரு நன்மையும் செய்யலை அவர் அதிகாரத்தில் இருந்த பொழுதுன்னு சொல்கிறாரு. அப்போ அதிமுக ஆட்சி 30 ஆண்டு கால ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியும் தென் மாவட்ட மக்களை புறக்கணித்து விட்டது என்று ஆர்பி உதயகுமார் வந்து குறை சொல்ல வருகிறாராம். ஏன்னா சசிகலா எந்த அமைச்சரெல்லாம் கிடையாது, ஒரு தேர்தலில் கூட அவர் போட்டி போட்டதும் கிடையாது, தேர்தல் களத்துக்கும் வந்தது கிடையாது. அப்போ அவர் என்ன வேணா அவருக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கிற சொத்தை வச்சு சம்பாதிச்ச பணத்தை வச்சு பல பேர்த்துக்கு அவர் கொடுத்துருக்கலாம், அல்லது பல பேர்த்துக்கு அவர் பதவிக்கு வர்றதுக்கு உதவி இருக்கலாம். அதில் பலனடைந்தவர் தானே உதயகுமார், எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் எல்லாமே. அப்போ அதிமுக ஆட்சியை குறை சொல்பவராகத்தான் திரு உதயகுமார் வந்து பேசுகிறார். ரெண்டாவது, உதயகுமார் யாரை ஆதரித்து பேசுகிறாரோ அவர்களுக்கு அழிவு நிச்சயம். முதல்ல பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பேசினார், அடுத்து சசிகலாவை ஆதரித்து பேசினார், இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரித்து பேசுகிறாரு. அதனால எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஜாகிரதையாக வந்து இருக்கணும். அடுத்து திரு சசிகலா அம்மையார் அவர்கள் பேசுகிறதுல கூட பார்த்தீங்கன்னா, என்னுடைய தலைமை, அதாவது சசிகலா தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் 2026ங்கிறாரு. அவர் பொதுச் செயலாளர் என்கிறார். இது ஏற்புடைய ஒரு நிலைப்பாடு அல்ல. சட்டப்பூர்வமாகவும் அவர் பொதுச் செயலாளர் ஆவதற்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை. அடுத்து ஆட்சி அதிகாரத்தில் சசிகலா அவர்கள் முதலமைச்சராக தொடர்வதற்கோ பதவி ஏற்பதற்கு தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளலை, மக்கள் வாக்களிக்க தயாராக இல்லை. அந்த கிளைம் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய பலன் அளிக்காது, அது ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை தான் வந்து கொடுக்கும். மாறாக ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நிலையை உணரணும். சசிகலா அவர்களுக்கு இருக்கிறது தென் மாவட்ட மக்களில், முக்குளத்து சமுதாய மக்கள் இடத்துல ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இவ்வளவுதான் அவருடைய பலம். அந்த பலத்தை பன்னீர்செல்வம் அவர்களை உடன் வைத்துக் கொண்டு திரு எடப்பாடி பழனிசாமி பேலன்ஸ் பண்ணார். ஓபிஎஸ்ஐ நீக்கினதுக்கு அப்புறம் அது வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கம் ஒரு சரிவாக இன்றைக்கு தோற்றம் அளிக்கிறது. அப்படித்தான் வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பேசும்பொழுது என்ன சொல்றாரு, கூட்டணி கட்சிகளை எல்லாம் நம்பாதீங்க, சொந்த பலத்தில் நம்ம வந்து வெற்றி பெறணும்னு. இதுக்கு தான் 2 நாளைக்கு முன்னாடி செல்லூர் ராஜு பதில் சொல்லிட்டார்ல, இந்த மூஞ்சியை பார்த்தா யாரும் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, நீங்க என்ன எம்ஜிஆரா ஜெயலலிதா அம்மாவா, நாங்க கடுமையா தெருவா நாங்க வந்து உழைச்சிட்டோம், ஆனா வாக்களிக்க மக்கள் தயாராக இல்லை. இது செல்லூர் ராஜு வந்து பதில் சொல்லிட்டாரு. அப்ப அதிமுக எதிர்காலம் என்பது ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா சென்னை மண்டலத்தில் பாருங்க,
அங்க வந்து வெற்றி என்பதே ஒரு காணல் நீராக அந்த ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு சாத்தியமா அப்படின்னு பேசிடுவோம். பேராசிரியர் ராமு மணிவண்ணன் இணைஞ்சிட்டாரு. நான் அவரோட பார்வை கேட்டு வந்துடுறேன். ராமு மணிவண்ணன் சார், இந்த அதிமுக விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இங்க வரக்கூடிய மற்ற 4 விருந்தினர்களும் இதுக்கு முன்னாடி பல முறை அந்த விஷயத்தை கரைச்சி குடிச்சிட்டாங்க. உங்களுக்கு இந்த களம் புதுசு, இதுல உங்களோட பார்வை என்ன? பாட்டாளி மக்கள் கட்சி தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாகவே வந்து அதிமுகவை பொறுத்த மட்டில் தென் மாவட்டங்களில் ஒரு வலிமையான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பகுதிகளாகும். அதனால் இப்பொழுது இந்த பிரிவினையால் தலைவர்கள் இருந்து அதிமுகவை பொறுத்தவரையில் வந்து என்னுடைய ஒரு பார்வை என்னவென்றால், இந்த பிரிவு என்பது தொண்டர்கள் மத்தியில் கிடையாது. இது தலைவர்கள் அவர்களுக்குள்ளாகவே ஒரு ஏற்படுத்தி கொண்ட ஒரு பிரிவினை ஆகும். அது எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், அல்லது ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், அல்லது சசிகலா அம்மையார் ஆகட்டும், இவர்கள் தான் பிரிந்து இருக்கின்றார்களே ஒழிய தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஒருங்கிணைந்த பார்வை இருக்கின்றது. கட்சியை பொறுத்தவரை இந்த கட்சி இணைவதும் பிரிவதும் என்பது தொண்டர்கள் பெயரை பயன்படுத்தி இந்த தலைவர்கள் தான் இவர்கள் வந்து ஒன்று சேர இவர்களுக்குள் நடக்கின்ற ஒரு பந்தயம் போட்டி என்பது. இந்த போட்டியினால் தான் இந்த கட்சி ஒருங்கிணைந்து பார்க்க முடியாமல் காலம் கடந்து நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆதலால் அதோடு இரண்டாவதாக இது வந்து அனைவருமே தான் தலைவராக இருக்க வேண்டும். இது வந்து சசிகலா அம்மையாரின் பொதுச் செயலாளர் என்ற ஒரு பார்வையும், அவருடைய தலைமையில் கட்சி அடுத்த நிலை கட்டத்துக்கு வர வேண்டும் என்பதும், அல்லது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையை நோக்கி தான் கட்சி நகர வேண்டும் என்று இன்று 3 பகுதியிலுமே தலைவர்கள் பல மூன்று சாரியாக செல்கிறார்களோடு தொண்டர்களை பொறுத்தவரை நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக தொண்டர்களை பார்த்தால் அவர்கள் வந்து ஓபிஎஸ் என்பதோ அல்லது சசிகலா அம்மையார் என்பதோ எடப்பாடி என்பதோ அவர்களுக்கு ஒரு அடையாளம். ஆனால் கட்சி என்பது ஒரு அடித்தளத்தில் அனைவருக்குமே மாண்புமிகு எம்.ஜி. ராமச்சந்திரன் ஆகட்டும், மதிப்பிற்குரிய ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும், இவர்களை நோக்கி இருக்கும் பொழுது இந்த பிரிந்து நிற்பது இவர்கள் தான். ஆதலால் இவர்களால் ஒருங்கிணைந்து மறுபடியும் ஆட்சியில் வருவதோ அல்லது எதிர்கட்சியாக ஒரு வலிமையான எதிர்கட்சியாக உருவாகுவதற்கோ இதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தொண்டர்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள், இங்கு பிரிந்து இருப்பது நாம் தான். இதற்கு நாம் ஒவ்வொருவருமே தலைமையேற்று இந்த கட்சியை வழிநடத்த செல்ல முடியுமேயானால் நடந்தால் முடிக்கட்டும், அதுல இருந்து பிரச்சனை. ஆனால் அத்தகைய ஒரு அடித்தளத்தில் அவ்வாறு மக்கள் பிரிந்து செல்ல வாய்ப்பு கிடையாது. ஏன்னா தென் மாவட்டமும் மேற்கு மாவட்டம் வட மாவட்டங்களிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு பகுதிகளாக பார்க்கும்போது தொண்டர்களை இணைத்து செல்லக்கூடிய தலைவர்கள் இவர்களுக்குள் ஒரு குறைந்தபட்ச ஒரு ஒப்பந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏனெனில் அனைவருமே 3 பேருமே பொதுச் செயலாளராக இருக்க முடியாது, 3 பேருமே தலைவராக இருக்க முடியாது. அதன் அடிப்படையில் இது அதிமுக என்ற ஒரு கட்சிக்குள் இவர்கள் ஒரு கட்சியை சார்ந்த ஒரு மற்ற சீரமைப்பு என்பது அதிகார ரீதியாக ஒரு கட்டுமான ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தகைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதிகார பகிர்வோ அல்லது மற்றும் பொறுப்புகளில் யாரை வைத்து இத்தகைய பகிர்வுகள் என்பது அதிகாரத்தின் முன்னால் நாம் அடுத்த ஆட்சியில் நம்மால் வர முடியும் என்று இவர்களுக்கு நம்பிக்கை இருக்குமே. ஆனால் அதற்குரிய அடித்தளத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு திறன் இருக்குமேனால் நிச்சயம் அத்தகைய ஒரு ஒப்பந்தத்திற்கு இவர்கள் தயாராக இருப்பார்கள். ஆனால் என்ன நடவடிக்கை என்றால் இவர்கள் பிரிந்து சென்று இவர்களுக்குள்ளாரே 2 பேர் அல்லது 3 பேர் இதற்குள்ளாரே பாஜக வளர்வதற்கு பெருமளவிற்கு ஆற்றிய பணி என்பது மறுக்க முடியாது. மக்களிடையே கூட அதற்கான ஒரு காழ்ப்புணர்ச்சி என்பதை விட இவர்களை ஒதுக்கி வைப்பதற்கான ஏற்றுக்கொள்வதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால் அதிமுக ஆட்சியின் பொழுது 4 ஆண்டுகள் ஒரு பாரதிய ஜனதா கட்சி நிழலாக இருந்ததும் பிறகு எடப்பாடி அவர்கள் தனித்து செல்ல முடியும் என்று அவர் ஒரு வாக்குறுதி எடுத்த போது மற்ற ஓபிஎஸ் மீது மிகப்பெரிய ஒரு சந்தேக அலை இருக்கின்றது. இவர் திரும்பவும் கட்சி இவருடைய தலைமையின் கீழ் வந்தால் பாஜக அடித்தளத்தில் இந்த கட்சி திரும்பவும் இது வந்து அடித்தளத்தில் தொண்டர்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு கருத்து, எதிர்கட்சிகளில் இருக்கின்ற கருத்து, மக்களிடையே என்றால் நாம் 3வது கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியை பார்ப்பது கூட மிகப்பெரிய வியப்பு தமிழகத்தில். ஏனென்றால் வந்து அது ஒரு கூட்டணி கட்சியாகத்தான் இருக்க முடியுமே தவிர 3வது கட்சி என்ற ஒரு தளத்திற்கு வளருவதற்கு காரணமே இந்த அதிமுகவில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசல் தான்.
இது ஜனநாயகத்தில் மிகப்பெரிய ஒரு பண்பு இருக்கின்றது. ஜனநாயகத்தில் ஆளும் கட்சி என்பது மிகவும் முக்கியம். ஆளும் கட்சி தான். ஆனால் அதைவிட முக்கியமான ஜனநாயகத்திற்கு தேவை என்பது எதிர்கட்சியானது. இன்றைய எதிர்கட்சியாக தமிழகத்தில் இருக்க வேண்டிய ஒரு அதிமுக கட்சியானது பாஜகவுடன் கூட்டணியே இல்லாமல் ஒரு நிழலாக ஆடிய 4 ஆண்டுகளுக்கு மேலாகவும் அதன் முக்கியமான தலைவர்கள் OPS போன்றவர்கள் பாஜக தலைவர்களை விட பாஜகவுக்கு ஆதரவாக நின்ற நிலையால் இல்ல இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, ஆளுக்கு ஒரு திசையில ஆளுக்கு ஒரு கொள்கையோட பிரிஞ்சு நிக்கிறாங்க. இவங்க எப்படி ஒன்றிணைறது சாத்தியமாகும்? ஒரே சாத்தியம். ஏனென்றால் எல்லாரையும் இணைக்கக்கூடியது ஒரு அதிகாரம் என்பது. அந்த அதிகாரம் என்பது தமிழக அரசின் சூழலை பொறுத்து இவர்கள் 3 திசையிலும் இருக்கும் பட்சத்தில் ஒருங்கிணைய வாய்ப்பு கிடையாது. ஆனால் அடுத்த கட்சியாக இவர்கள் சிந்திக்க வேண்டும். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியாக வர வேண்டுமா, அல்லது அடுத்த 10 ஆண்டுகளில் நாம் களத்தில் இருக்க வேண்டுமா, ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அந்த கட்சிக்குள்ள இவர்கள் அனைவரும் அரசியலில் நண்பனும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. இதற்கேற்ற ஒரு தலைமையை ஏற்றுக்கொள்ளும் ஒரு பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதிகார ரீதியாக, ஜனநாயக ரீதியாக நாம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு கட்சி நகர வேண்டும் என்றால் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இருக்க வேண்டால் அது பொதுச் செயலாளராகவோ அல்லது கழக பொருளாளராகவோ இத்தகைய ஒரு பரிமாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பலமையை இவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதை இத்தகைய ஒரு நான் தென்பகுதி மாவட்டங்களுக்கு அதிகார வீச்சாக இருந்தால் மட்டுமே போதாது, மேற்கு மாவட்டங்களுக்கு அதிகார தலைமையாக இருந்தால் மட்டுமே போதாது. ஏனென்றால் ஒரு தொண்டர்களை இவர்கள் சிந்திக்க வேண்டும். தொண்டர்களை பொறுத்தவரையில் தென் மாவட்ட தொண்டர்கள், வட மாவட்ட தொண்டர்கள், மேற்கு மாவட்ட தொண்டர்களாக தொண்டர்கள் பார்ப்பதில்லை. வெறும் தலைவர்கள் தான். அதுவும் குறிப்பாக அதிமுகவின் தலைவர்கள் இவர்கள் மாவட்டம் ரீதியாகவும் ஒரு பகுதி ரீதியாகவும் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை வளர்த்து விட்டார்கள் கடந்த அண்மை காலமாக. சரி சார், பேசலாம். நீங்க ஒரு முக்கியமான பார்வை முன் வச்சிருக்கீங்க. ரவீந்திரன், உங்ககிட்ட தான். அதாவது இப்போ சசிகலாவுடைய இந்த அதிமுக மீட்பு பயணம் அப்படிங்கிறது இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? இதற்கு பிறகு ஏதாவது இணையறதுக்கு அது அதிமுக மீட்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? 2024 மக்களவை தேர்தலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாமல் விலகுனதும் சசிகலா அம்மையாருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குது. அது என்ன நம்பிக்கைன்னா, மக்களவை தேர்தலில் 13 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கீழே 3வது இடத்திற்கு அதிமுக போச்சு. அதில் 8 இடங்களில் டெபாசிட் இழந்திருக்காங்க. தென் சென்னை, புதுச்சேரி, வெள்ளூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தேனி உட்பட 8 இடங்களில் அவங்க டெபாசிட் இழந்திருக்காங்க. 2 இடங்களில் 4வது இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ இதில் அவங்களுக்கு சசிகலா அம்மையாருக்கு ரெட்டலைக்கு உள்ள அந்த முக்கியத்துவம் பகுதி வாரியாக அது ஒரு மாதிரி பிரிஞ்சு பலகீனம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லும்போது, அதிக பலகீனம் அடைஞ்ச தென் மாவட்டத்திலிருந்து தன்னுடைய ஸ்டேச்சர், அதாவது அவங்க சசிகலா அம்மையார் பலம் நிரூபிக்காதவங்க, எடப்பாடி பழனிசாமி 20% வாக்கு எடுத்தவர், அது ஏரியா வைஸ் அவருக்கு படுதோல்வியும் தோல்வியும் சுமாரான தோல்வியும் நல்ல பெருமைக்குரிய தோல்வியும் அவருக்கு இருக்குது. இந்த இடத்துக்குள்ள ரெட்டையில் டெபாசிட் இழந்த பகுதியிலிருந்து சசிகலா அம்மையார் தன்னுடைய பயணத்தை தொடங்குறாங்க. இது அதிமுகவின் பலகீனத்தில் தனக்கு ஒரு ரோல் கிடைக்குங்கிறது அவங்களுக்கு நம்பிக்கை. ஏற்கனவே அவங்க 2021 ஜெயிலுக்கு போயிட்டு வந்தபோது அவங்களுக்கு ஒரு சிம்பதி இருந்திருக்கும். லேடி ஒரு கேஸில் A1 அக்யூட்டல் ஆன பிறகு A1 மரணம் அடைந்த பிறகு அப்பீலில் அவங்க கன்விட் ஆகுறாங்க. இதுவே ஒரு இஷ்யூவாக கொண்டு வந்து அவங்க 21 வந்திருக்கலாம். பட் அவங்க 21 அவங்க அரசியலுக்கு லீவ் விட்டுட்டாங்க, அரசியலில் வரல. அவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாரும் தன்னை ஏற்றுக்குவாங்கங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆக்சுவலாக அது அதிகாரத்தை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் அமாங் ஈக்குவல் மோர் ஈக்குவல் ஜெயலலிதாவுக்கு தோழி அவங்கள ஏற்றுக்கிட்டோன்னு எல்லாருமே காலைல விடுறது அதிமுக அரசியல் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. எல்லாருமே அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு சிலர் விரல் விட்டு விழுந்திருக்க மாட்டாங்க, அவ்வளோதான், ஏற்றுக்கிட்டாங்க. அது அதிகாரத்தை தக்க வைக்கணுங்கிறதுக்காக ஏற்றுக்கிட்டது. இப்போ அவங்க அந்த எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கிறது பிரிசனர் ஆஃப் பாஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ அவங்களோட எதிர்பார்ப்பு. கடந்த காலத்தின் கைதியாக தான் அந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருந்ததுன்னா அது இருக்கும். அதே வேளையில் அவங்க ஒரு க்ரௌட் புல்லர், ஜெயலலிதாவுக்கு தோழின்னு ஒரு உயரிய ஸ்டேச்சரில் உள்ளவங்க, ஒரு முக்குலத்தோர் கம்யூனிட்டியை எம்பவர் பண்ணவங்க. எது ஆர் உதயகுமார் சொல்கிறது மிகவும் ஒரு நாணயமற்ற நன்றிகட்டத்தனங்கிறத 1000 மடங்கு சொல்லலாம். பெருஞ்சர் அண்ணா பிறந்த அமைச்சரவையில் ஒரு முக்குலத்தோர் கூட கிடையாது. ஜெயலலிதா அமைச்சரவையில் 8 முக்குலத்தோர் இருக்க காரணம் சசிகலா ஒரு சக்தி என்று சசிகலாவை எதிர்கொள்வதற்கும் தான் ஜெயலலிதா செய்தாங்க.
ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில் அத்தனை முக்குளத்தோர் இருக்கிறதுக்கு வந்து அவங்க காரணமாக இருந்தாலும் யாருடைய அரசியல் வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறி ஆகிறதுக்கு சசிகலா காரணம் அப்படிங்கிற பட்டியலையும் போட்டிருக்காரு. அதையும் மறந்துட முடியாதுல்ல. உண்மைதான், அரசியல் களத்துக்குள்ள அது உண்மைதான். இவர் கேசி பழனிசாமியே சொன்னாரா, நண்பர் கேசி பழனிசாமி சசிகலா பட்டியல் அவரும் ஒருத்தர் எலெக்ஷன் கமிஷனில் ஃபைட் பண்ணாரு. நம்மளும் அதை ஃபைட் பண்ணணும். எல்லாருமே வந்து சசிகலா தான் சிஎம் ஆவாங்கன்னு சொல்லும்போது கவர்னர் வரமாட்டாங்கலாம் நம்ம சொன்னோம். நம்ம வெளியே இருந்து ஃபைட் பண்ணோம். நமக்கு சோஷியல் ரீசன்ஸ் இருக்குது, அது வேற விஷயம். பட் இன்னைக்கு அந்த கேசி பழனிசாமியை சசிகலாவை ஆதரிக்கிறாங்கன்னா இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலையில் எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளாத தரப்பெல்லாம் சசிகலாவை ஆதரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஸோ இது வந்து 2026 வரை இந்த மொமெண்டத்தை சசிகலா மெயின்டைன் பண்ணுவாங்க. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆதரவு வலையும் மேற்கு மாவட்டத்தில் இருக்குமான்னு பார்க்கணும். மேற்கு மாவட்டத்தில் அவங்க ரோல் ஜெயலலிதாவுக்கு தோழிங்கிற அடிப்படையில் விளிம்பு நிலை மக்கள், அருந்ததியர் சமூக மக்கள்கிட்ட மத்தியில் இவங்களுக்கு என்ன தாக்கம் இருக்குங்கிறத பார்க்கணும். அதற்கு பிறகு தான் வட மாவட்டத்துக்கு வருவாங்க. வட மாவட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் பலமான பகுதி. மிகவும்னா மிக மிகன்னே போட்டுடலாம். அந்த அளவுக்கு அவர் வட மாவட்டத்தில் அது 10.5 தான் ஒரு பெருந்தலைவராக இங்கே வட மாவட்டத்தில் நிற்கிறாரு. இந்த பகுதியில் அவங்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ இவங்க இன்னைக்கு அதிமுக பகுதி வாரியாக பலகீனப்பட்டிருக்கனால நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரோல் இருக்குங்கிற அந்த நம்பிக்கையில் வராங்க. இதை எப்படி சஸ்டெயின் பண்ணி கொண்டு போவாங்க, இறுதி வரை நிற்பாங்களா அல்லது 21 மாதிரி லீவ் போட்டுட்டு போவாங்களாங்கிறதெல்லாம் 26 தெரியும். ஆனால் இந்த தடவை லீவ் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியாவது ஒரு ரோல் எடுப்பாங்கன்னு தான் பார்க்குறேன். கேசிபி உங்ககிட்ட குறுக்கிட்டாரு. கேசிபி எதை குறுக்கிட்டாரு? இல்லை, அதாவது நான் சசிகலாவை ஆதரிக்கல, ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். சரி சரி சரி. மணிகண்டன், சேலம் மணிகண்டன் உங்ககிட்ட தான். ஒன்றுபட்ட அதிமுகவுக்காக தான் அதிமுக மீட்பு பயணம் அப்படிங்கிற ஒரு பயணத்தை சசிகலா தொடங்கியிருக்காங்க. ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? அதாவது வந்து நாஞ்சில் சம்பத் சார் குறிப்பிட்றாரு, அவங்க போகிற இடமெல்லாம் தொண்டர்களுடைய கூட்டம் அலைமோதுது, அந்த அதிமுக தொண்டர்கள் எல்லாம் அந்த பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி கூட சம்பத் குறிப்பிட்டார். ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஒன்றிணையறதுக்கு? சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. ராஜா, அதுக்கு முன்னாடி நம்ம மரியாதைக்குரிய நாஞ்சில் சம்பத்தண்ணன் பேசுகிறதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன். நாஞ்சில் சம்பத்தண்ணன் சொல்கிறது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கோர்ட்டில் நீதிபதி கூண்டில் நிற்கிறவனை பார்த்து கேட்பாராம், குதிரைக்கு கொம்புகள் ஒன்றா இரண்டா என்பது என் கேள்வி, உண்டா இல்லையா என்பது அல்ல அப்படின்னு கேட்பாராம். அந்த மாதிரி அண்ணன் ஆரம்பித்தார். அண்ணன் சொன்ன மாதிரி கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடிப்புகாது, சசிகலா கையில் அதிமுக போனால் உருப்படாதுங்கிற பழமொழியோட ஒரு நகைச்சுவையாக ஒன்று சொல்கிறேன். நாஞ்சில் சம்பத் ஒருபோதும் ஈவிகே சம்பத் ஆக முடியாது. அதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டுங்க. தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாமே. அவர் தனிப்பட்ட முறையில் யாரையுமே தாக்கலையே, நீங்க ஏன் அவரை வந்து அல்ல அண்ணனோட நகைச்சுவையோட சொன்னேன். இல்ல அண்ணனை நகைச்சுவையோட சொன்னேன். அப்படிலாம் நான் அவர் மேல பெருமதியாக வச்சிருக்கிறவன். ஏடிஎம்கே என்னங்க சேட்டு கடையிலேயே அடமானத்தில் இருக்குது, இந்த அம்மா வந்து மீட்க போறாங்க. ஏடிஎம்கேங்கிறது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கையில் பத்திரமா இருக்குது. ராஜா, ஒன்று புரிஞ்சுக்கணும், சிவாஜி எம்ஜிஆர் காலம் போய், ரஜினி கமல் காலம் போய், அஜித்து விஜய் காலம் போய், அடுத்த கட்டம் வந்ததுக்கு அப்புறம் உங்கள் டிவியில் தான் சொன்னு நினைக்கிறேன், 2017 வரை நீங்கள் சின்னம்மா அம்மா என்ற பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு. இன்று நீங்கள் வெறும் வி.கே. சசிகலா, சிறை மீண்டவர், 5 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாதவர். அன்று அவர் சேலம் மாவட்டம் மட்டுமே அறியப்பட்ட பழனிசாமி, இன்று இந்தியா முழுவதும் அறியப்பட்ட தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக என்ற பெரிய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கங்க. பழைய நினைப்படா பேராண்டி அப்படின்னு உங்கள் காலம் முடிஞ்சு போச்சு. அதாவது உற்சவர் மூலவர்னு கோயிலில் சொல்லுவாங்க. அங்கே மூலவர் இருந்தால் தான் உற்சவருக்கு மரியாதை. அந்த உற்சவ மூலவரே அங்கே இல்லை. அப்படிங்கிறப்ப உங்களுடைய உயரம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, உதயகுமார் அண்ணே சொன்னதில் அதான் ஒன்று எல்லாம் சொல்லிட்டு, அதிமுக சசிகலா கைக்கு போனால் உருப்படாது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேங்க. என்னுடைய பார்வையில் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. சம்பத் அண்ணன் ரொம்ப கவலைப்பட்டார். என்னென்னா, ஏதோ பெரிய அதிமுக சிதறுண்டு கிடக்குது, அதில் பாதாளத்தில் கிடக்குதுன்னு. அண்ணனோட இதுக்காக சொல்கிறேன், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக தனித்து வாங்கிய வாக்கு சதவீதம் 25, அதிமுக வாங்கினது 21. ஆனால் திமுக கூட்டணியோடு சேர்த்துனா அவங்க 40க்கு மேலே போகிறாங்க. அப்படிங்கிறப்ப
திமுக அதிமுக ரெண்டுக்கும் இடைப்பட்ட வாக்கு சதவீதங்கிறது ஒரு 4%. ஆனா கூட்டணிங்கிறதுல திமுக மிக பலமா இருக்கிறதுனால பெரும் வெற்றிகளை அவங்க தொடர்ந்து பெறுறாங்க. ஸோ அதிமுகவிற்கு தேவை வருகின்ற 2026 தேர்தலில் பலமான கூட்டணியை ஒழிய கட்சியிலிருந்து கழித்து கட்டப்பட்ட அதிமுக குளத்திலிருந்து தூக்கி வீசப்பட்ட இந்த புழுத்து போன மீன்கள் அல்ல. இவங்களால எந்த பலனும் கிடையாது. சசிகலா இவர் கேட்டார் உதயகுமார், அந்த மாதிரி அந்த சமுதாயத்துக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பன்னீர்செல்வங்கிற அந்த காலத்தில் கிரிக்கெட்ல சொல்லுவாங்களே நைட் வாட்ச்மேன் அப்படின்னு ஒரு ஆகச்சிறந்த ஒரு அடிமை, தனக்கு அடிமையா இருந்தவரை முதலமைச்சராக அந்த சீட்டில் கொண்டு வந்து உட்காந்து வச்சதை தவிர அந்த முக்குளத்தோர் சமுதாயம், நான் முதல்ல ஒன்று மறுக்கிறேங்க, முக்குளத்தோர் சமுதாயம் தேவரை வணங்கக்கூடிய சமுதாயம் சாதி பார்த்து வாக்களிப்பது இல்லை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றேன், என்ன அந்த அம்மா தான் ரெப்ரசன்டேட்டிவா? அப்படி பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து புரட்சித் தலைவி காலத்திலிருந்து பயணிக்கப்பட்ட ஒரு அறந்தாங்கி அரசர் கூட அநேகமாக அதிமுகவிற்கு திரும்ப வரலாம் அப்படின்னு ஒரு பேச்சு நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருந்தால் அவர் வந்தார்னா அவர் எல்லாத்தோட மிகச்சிறந்த தலைவர், அவர் முக்குளத்தோட சேர்ந்தவர் தான். இவங்க உள்ளபடியே என்ன சொல்றேன்னா, இந்த இதை தயவு செஞ்சு காசி ராமேஸ்வரத்துக்கு போக சொல்லுங்க, பாவங்கள் தீரும், புண்ணியம் கிடைக்கும். அந்தந்த பகுதிக்கு போறாங்கன்னா கோயில், தேவாலயம், மசூதிக்கெல்லாம் போக சொல்லுங்க, நாகூர் மசூதிக்கு போக சொல்லுங்க, வேளாங்கண்ணிக்கு போக சொல்லுங்க, கும்பிட சொல்லுங்க. 2026 எடப்பாடி பழனிசாமி தலைமையில நல்லபடியா அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு வேண்டிக்க சொல்லுங்க. மற்றபடி அவங்களால ஒரு 2 ஓட்டு கூட அதிமுக வராது. இதோ தென் மாவட்டங்களில் பார்த்தீரா, கூட்டத்தை பார்த்தீர்களா அப்படின்னு நாஞ்சில் சம்பத்தனை அடுக்கிக்கிட்டே போனார். அண்ணே 200 ரூபா கூட்டங்கிறது உங்களுக்கு தெரியாது, எப்படின்னா கொஞ்சம் கூட சிரிப்பு காட்டாம சீரியஸா மூஞ்ச வச்சுட்டு பேசுறீங்க. அது வெறும் 200 ரூபா கூட்டம். அதிமுகவில் தலையிழந்து போனவர்கள், வாளிழந்து போனவர்கள், ஒரு வாளிருந்த பட்டம் சசிகலா, நூல் அருந்த பட்டம் பன்னீர்செல்வம். இவங்களால எந்த பலனும் கிடையாது. மற்றவர்கள் ஒருங்கிணைலாம், திரு கேசி பழனிசாமி போன்ற மூத்தவர்கள் மற்றவங்களை எந்த விதத்திலையும் பொதுச் செயலாளர் சொல்லலை. நான் கேட்குறேங்க, என்ன பொசிஷன்? நீங்கள் ராஜ்யம் இல்லாத ராஜாக்கள். பன்னீர்செல்வமோ சசிகலாவும் பார்த்தீங்கன்னா ராஜ்யம் இல்லாத ராஜாக்கள். அந்த அம்மா நான் பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இருக்குது, ஒருத்தர் இல்லாததுக்கு நான் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களை எங்க பிளேஸ் பண்றது? அதிமுகவில் நெடுஞ்செழியன் அம்மா சேர்த்துக்கிட்டாங்க, எஸ்டிஎஸ் சேர்த்துக்கிட்டாங்கன்னா அம்மாவுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களே அம்மா திரும்ப அவங்களுக்கு ஒரு வாய்ப்பளித்தார். அந்த மாதிரி ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியின் ஒற்றை தலைமையை ஏற்றுக்கொள்கிறோம், பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதை வேணா கன்சிடர் பண்ணுமா ஒழிய கட்சி வந்தா நான் பொதுச் செயலாளர் நாஞ்சில் சம்பத் சார், அதாவது எடப்பாடி தலைமையை ஏத்துக்கிறோம், அவரே பொதுச் செயலாளராக இருக்கட்டும், நாங்க எங்களுக்கு ஏதாவது கொடுக்கறத கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு வரக்கூடிய மனப்பான்மை அதர் சசிகலாவுக்கு இருக்கா? அது ஏதாவது வாய்ப்பு இருக்கா அவர் குறிப்பிடுறது போல? அதான் அண்ணா ஓபிஎஸ் சொல்லிட்டார், இவர்கிட்ட யார் மனு போட்டாங்கன்னு. இன்னைக்கு அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று 6 அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை போய் சந்தித்தார்கள் என்பது செய்தி. அந்த 6 பேரும் எடப்பாடி பழனிசாமியை விட செல்வாக்குள்ளவர்கள். அந்த 6 பேரும் அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமியை விட பங்களிப்பு செய்தவர்கள். ஆகவே ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சி நடைபெறுகிறது. இந்த முயற்சிக்கு முகம் தருவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாரில்லை. ஏனென்றால் அதிகாரத்தில் இருந்தவர், அதை அனுபவித்தவர், பல்லாயிரம் கோடிகளை சுருட்டியவர், ஏய்த்தவர், ஏமாற்றியவர். இன்றைக்கு அவருக்கு அந்த நாற்காலியின் மீது தான் இன்னும் குறிக்கோள் இருக்கிறது. ஆகவே இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் அதை அனுபவிக்கலாம் என்று துடிக்கிறார். இன்னைக்கு ஜெயலலிதா, சசிகலா பொதுச் செயலாளர் என்று அறிவித்து கொண்டு வருகிறார். அவர் பயணம் செய்கிற காரில் அதிமுக கொடி கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே திரளுகிறவர்கள் அதிமுக கொடியை கையில் ஏந்தி இருக்கிறார்கள். அவர்களை 200 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொச்சைப்படுத்துகிறார் மணிகண்டன். எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டத்திற்கு எத்தனை ரூபாய் கொடுத்தீங்க? உங்களுக்கு ரூபா கொடுக்காம கூட்டம் போடுவதற்கு தகுதி இருக்கிறதா? எடப்பாடி பழனிசாமியினுடைய முத்தமிழ் பேச்சை கேட்பதற்கு இந்த நாட்டில் மக்கள் முற்றுகையிடுகிறார்களா? அதிமுகவுக்கு நீதான் தலைவர் என்று சொல்லிக்கொள்ளுகிற உரிமை உங்களுக்கு இருக்குமானால் அந்த இடத்திற்கு ஒரு சாதாரண தொண்டன் ஏதோ நாஞ்சில் சம்பத்து அதிமுகவுக்காக பேசுகிறேன்னா அதிமுகவுக்காக நான் பேசல. அதிமுக இருக்க வேண்டும்.
அதிமுக இருக்க வேண்டும் சொல்வதற்கு காரணம் சிவசேனா மாதிரி ஆயிடக்கூடாது, மெகபூபா கட்சியை மாதிரி ஆயிடக்கூடாது, அகாலிதள மாதிரி ஆயிடக்கூடாது. அந்த வேலையை பிஜேபி செய்யும். பிஜேபி விரிக்கின்ற வஞ்சக வலையில் விழுந்து கிடக்கிற அடிமைதான் எடப்பாடி பழனிசாமி. அதுதான் உண்மை. அதிமுக ஒன்றிணைய கூடாது, இதுதான் பிஜேபிக்கு அஜெண்டா. அந்த அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு அந்த பொறுப்பில் உட்கார்ந்திருக்கவர் தான் எடப்பாடி பழனிசாமி. சார் நாஞ்சில் சம்பத் சார், நானே கேட்குறேன், இல்லை இது வந்து மணிகண்டன் கூட இல்லை, நானே கேட்குறேனே வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை பாஜகவோட அடிமை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓபிஎஸ் அப்போ என்ன சொல்லுவீங்க சார்? ஓஜே அவருக்கு வேற வழி இல்லைங்க. நீங்க அவரை முட்டுச்சந்திர கொண்டு நிறுத்தினீங்க. நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் வித்யாசாகர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுநர் ஏன் பம்பாயில் போய் பதுங்கி இருந்தாரு? ஏன் சென்னைக்கு வரல? அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு பதவி பிரமாணம் செய்வதற்கு தயக்கம் என்ன, தாமதம் என்ன? இதற்கு பதில் சொல்வாங்களா? அன்னைக்கு வரிசையில் போய் நின்னவங்க தானே இவங்க எல்லாம். எடப்பாடி பழனிசாமி நாற்காலிக்கு கீழே ஒரு நாற்காலிக்காக ஊர்ந்து போனதை நாடு மறந்து விட்டதா? ஆகவே கட்சி ஒருங்கிணைக்க வேண்டும் என்று யார் கவலைப்பட்டாலும் அந்த கவலையில் 1000 நியாயம் இருக்கிறது. கட்சியை ஒருங்கிணைக்க கூடாது என்று கருதுகிறவர்களுக்கு இந்த நாட்டில் அதிமுக தொண்டன் அவர்களை நிராகரிப்பான். The time is the greatest physician. காலம் ஒரு மருத்துவரை போன்றவன். அறுப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்றால் விதைப்பதற்கும் ஒரு காலம் உண்டு என்பதை சசிகலா தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார். நான் கேட்கிறேன், அவங்க அதிமுக கொடியை கட்டி அதிமுக கொடியை ஏற்றி இந்த நாட்டில் வலம் இருக்கிற பொழுது உதயகுமார் என்ன உப்பு போட்டு சோறுதுன்னு இருந்தாரா? எங்க போயிருந்தாரு? உன்னால ஏதாவது வழிமறிக்க முடிந்ததா? நீ 5 OPS கொண்டு போய் ராமநாதபுரத்தில் களமிறக்கி விட்ட. அதை தாண்டி 3,42,000 ஓட்டு OPS வாங்கியிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? திருநெல்வேலிக்கு நிலைமை என்ன? மணிகண்டன் இல்ல ராஜா, எனக்கு என்ன ஒரு நகைமுரண் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிட போர்வால் என்று பெயர் வாங்கிய நாஞ்சில் சம்பத்து கிட்டத்தட்ட பாஜகவின் 6ஆம் விரலாக அடிமையாக மாறிப்போன பலாப்பழம் பன்னீர்செல்வத்துக்காக இவ்வளோ வக்காலத்து வாங்கி பேசுறாரு அப்படின்னு பார்க்குறப்ப உள்ளபடியே எனக்கு நகைமுரணாப்படுதுங்க. ஏங்க, நான் இருக்கும் வரை பிஜேபியோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன், இந்த ஜென்மத்தில் வைக்க மாட்டேன்னு சொன்ன தினகரன் பிஜேபியோட, சசிகலா இன்னைக்கு பிஜேபியோட ஆதரவாளர், பன்னீர்செல்வம் ஏறத்தாழ பாஜகவுடைய மாநில தலைவருக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற அளவுக்கு அவங்களுடைய ஆதரவாளராக மாறி போனப்ப பாஜக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல அழுத்தங்கள் கொடுத்து கூட கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி தொடர்ந்திருந்தால் ஒரு 20 இடம் கூட அதிமுக ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அந்த பாஜகவோடு ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம், சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு பாதிக்கும், நம்ம அம்மா வழியில் பாஜகவை புறக்கணித்து செல்வோம்னு போன எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட ஆளா, பாஜகவில் நியமிக்கப்பட்டவரா அப்படிங்கிறது அண்ணன் இப்போ கொஞ்சம் நல்லா சீரியஸாக பேசுவார். இப்போ கொஞ்சம் காமெடியாகவும் பேச ஆரம்பிச்சாரு. கற்பனை வளத்தில் கொஞ்சம் அண்ணனுக்கு வறட்சி ஏற்பட்டுருச்சோன்னு எனக்கு தோணுது. எந்த அடிப்படையில் பாஜகவிற்காக ஒருங்கிணைப்பாளராக அதிமுகவில் இருந்து கொண்டு அதிக சீட்டை கொடுங்கன்னு கேட்டார் 2019, 2021 தேர்தலில். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டதற்கு காரணமே சொந்த கட்சியை, உன்னை முதலமைச்சராகிய கட்சியை, உன்னை வாழ வைத்திய கட்சியை விட பாஜகவிற்கு அவர் கொடி பிடித்ததனால் தான் இந்த கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார். அப்படிப்பட்டவரை திரும்ப எப்படி இந்த கட்சி கொண்டு வருவாங்க? கிட்டத்தட்ட பாஜக சந்திரமுகி முழுசா மாறி போச்சுங்கிற மாதிரி பாஜக மாறி போன ஒரு பன்னீர்செல்வத்தை அதிமுக தொண்டர்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? ஒண்ணு. ரெண்டாவது, அம்மாவுடைய மரணத்தில் சாவில் சந்தேகம் இருக்குதுன்னு சசிகலா மேல கொலைப்பணி சொன்னது யாரு? இந்த பன்னீர்செல்வம். அதே மாதிரி அம்மா ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமா இருந்தவர்னு சசிகலாவை நினைக்கிற தமிழக மக்கள் இன்னமும் அந்த கோபத்தில் இருக்கிற சசிகலாவை கொண்டு வந்து இந்த கட்சியில திரும்ப எப்படி சேர்த்த முடியும்? அவங்க 2 பேரோட ஆட்டம் க்ளோஸ், ஃபைல் க்ளோஸ். போக சொல்லுங்க. கடைசி காலத்துல நான் சொன்ன மாதிரி காசி ராமேஸ்வரத்துக்கு போக சொல்லுங்க. அதிமுக வெற்றிக்கு வேண்ட சொல்லுங்க. இதை தவிர கொடியும் கிடையாது, ஆளும் கிடையாது, நிழலும் கிடையாது. 200 ரூபாயை கொடுத்து கூட்டிட்டு வரவங்களை அதிமுக தொண்டர் அண்ணன் நாஞ்சில் சம்பத்துக்கு தெரிஞ்சதுன்னா அண்ணனுடைய கண்ணாடியை மாற்ற சொல்லுங்க. கேசிபி உங்ககிட்ட தான். அதாவது
நாளை நமதே பாட்டை பாடிட்டு அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சசிகலா சொல்கிறதோட அவங்களோட வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லையே, அடுத்ததில் என்ன நடக்கும்? இல்லை, இதில் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஒன்று சொன்னார். முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு அடையாளம் என்பது சசிகலா அவர்களால் அதிகமாக ஏற்படுத்தப்பட்டதுன்னு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அண்ணன் SDS அவர்கள் யார்? அந்த சமுதாயத்தை சார்ந்தவர். திருநாவுக்கரசர் யார்? அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்ததில் கொங்கு சமுதாயம் ஒன்று, முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று, வன்னியர் சமுதாயம் ஒன்று, தாழ்த்தப்பட்ட மக்கள், இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட அந்த ஜாதிய பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை ஆதரித்தார்கள். அந்த சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் பதவி, அவர் திரு நாஞ்சில் சம்பத் அவங்க கேட்டார் இல்லையா, வித்யாசாகர் ராவ், அது திரு ரவீந்திரன் துரைசாமி அவரது டீம், அவரது ஏற்பாட்டில் தான் வித்யாசாகர் ராவ் பாம்பேலே இருந்துட்டார். அப்போ அதை சசிகலா அவர்கள் அன்றைக்கு ஆளுமைக்கு வராமல் தடுக்கப்பட்டதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு 2014 அதிமுக மாபெரும் கூட்டணிகளோடு களம் கண்ட திமுகவையும் பாஜக கூட்டணியையும் வென்று அதிமுக ஆட்சி வென்றது. நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்திலேயும் கூட்டணி பலத்தோடு இருந்த திமுக கூட்டணி பாஜக கூட்டணியை வென்று 2016 ஆட்சி அமைத்தது. இன்றைய சூழ்நிலை வாக்கு வங்கியில் 44% இன்றைக்கு 20% இருக்கிறது. 24% வாக்கு வங்கியை இழந்திருக்குது. திரு மணிகண்டன் அவர்கள் சொன்னது போல அன்றைக்கு எம்ஜிஆர் படம் இன்னைக்கு போட்டாலும் பிரம்மாண்டமாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் உதாரணம் காட்டின விஜய் எல்லாம் கூட இன்னைக்கு அவரு அரசியலுக்கு வந்துட்டாரு. அப்போ களம் எப்படி மாறுன்னு சொல்லி தெரியாது. நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும். 2016 எடப்பாடி 2026 எடப்பாடி பழனிசாமியே கூட வேணாலும் பொதுச் செயலாளராக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியே வேணாலும் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கட்டும். என்னை போன்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட பழனிசாமி அப்படி சொல்றீங்க, சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ அப்படி சொல்லலையே, அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியலையே. இல்ல, அது எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க சொல்லுங்க, எல்லோரும் ஒன்றிணைவோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேச வேண்டியது குறைஞ்சபட்சம். அடுத்து அந்த ஒன்றுபட்ட அதிமுக என்பது ஒன்று உருவாக்கப்பட்டால் மட்டும்தான். ஏன்னா பாஜக மத்தியில் ஆளுகிற கட்சியா இருக்கு. அப்ப இங்க சட்டமன்ற தேர்தல் நடக்கிற பொழுது பாஜக கூட்டணியிலிருந்து யாரும் வரமாட்டாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அந்த கூட்டணி பலம் என்ன கெட்ட பேர் அரசாங்கத்துக்கு வந்தாலும் 40% வாக்குகள் அவர்களுக்கு இருக்கு. அப்ப அவர்களுக்கு ஒரு 40%, பாஜக கூட்டணிக்கு ஒரு 15% எடுத்தீங்கன்னா 55% போச்சு. அப்ப மிச்சம் இருக்கிற 45% வாக்குகளை நம்ம பெறணும். எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கையில் இருக்கிறது இன்றைக்கு 20% வாக்குகள் தான் இருக்கு. அப்ப இன்னும் 25% வாக்குகளை நம்ம பெறணும். அப்ப பர்செப்ஷன் பாலிடிக்ஸ், ஒன்றாக இருக்கிறார்கள், ஒற்றுமையாக இருக்கிறார்கள், நம்பி வாக்கு அளிக்கலாம் என்கிற அந்த பர்செப்ஷன் பாலிடிக்ஸை நோக்கி நம்ம பயணிக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தனிப்பெரும் தலைவர் அல்ல. இல்ல, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா? கேசிபி ஒரு குழுவெல்லாம் போட்டீங்களா? அந்த ஒருங்கிணைப்பு குழுவினர் என்னாச்சு? போய் மக்களை போய் பார்த்தீங்களா? அதிமுக தொண்டர்களை சந்திச்சீங்களா? என்னாச்சு? இல்ல, ஒன்றுபட்ட அதிமுக மட்டும்தான் மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை பெற முடியும். 2026 ஆளுகிற கட்சியா வரணும்னா நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்து எல்லோரும் ஒருங்கிணைந்த ஒரு கட்சியை, ஒரு கூட்டு தலைமையை உருவாக்கினா மட்டும்தான் மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற முடியும். இதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க, அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறாங்க. இதில் ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓபிஎஸ் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம், இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு போகிற போது பலனடையக்கூடியது திமுக பாஜக. திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சியை தக்க வச்சுப்பாங்க, பாஜக தங்கள் வாக்கு வங்கியை உயர்த்தி கொள்வார்கள். அதனால அந்த ஒன்றுபட்ட அதிமுக தேவை, அவசியம், அது மட்டும்தான் வெல்லும். சரி, இல்லை ரவீந்திரன் அவர் குறிப்பிட்ட அந்த ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது தொண்டர்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க, தலைவர்கள் தான் அப்படி பிரிஞ்சு நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ராமமணிவண்ணன் ஒரு பார்வை முன் வச்சார்ல, அதுதான் நிஜமா? அதான் கலை யதார்த்தம். கொடி பிடிக்கும் தொண்டன் எப்படி முடிவெடுக்க முடியும்? தலைவர்கள் தான் முடிவெடுக்க முடியும், அதான் யதார்த்தம். கொடி பிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பாங்கிறது கோஷம், தலைவர்கள் தான் முடிவெடுக்க முடியும். இப்போ நாஞ்சில் சம்பத் சேலஞ்சாக சொன்னார், அதிமுக கொடியை இது போறாரு, கையில் பிடிச்சிட்டு போறாங்க, உதயகுமார் கேட்டுக்கலாம், ஆர் உதயகுமாரால் என்ன பண்ண முடியும்னு கேட்டாப்புல.
அது நான் அந்த கருத்தை நான் ஆமோதிக்கிறேன். அது தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், டெல்டா, அப்பர் சவுத், டீப் சவுத், சிட்டி, இந்த இடத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னைக்கு அதிமுக வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சேலத்திலையும் ஒரே செல்வாக்கில் தான் இருந்து, நெல்லையிலையும் ஒரே செல்வாக்கில் தான் இருந்து. நெல்லையில் சொல்ல போனால் எங்கள் சீனியர் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த எட்மண்ட் சாரெல்லாம் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றார். அடுத்து பாளையங்கோட்டையில் நாஞ்சில் மனோகரம் வெற்றி பெற்றார். ராதாபுரத்தில் யூசுப் வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் ஜாதி கடந்து யாரை விட்டாலும் வெற்றி பெற்ற ஒரு இடம். இன்னைக்கு வந்து 38% சேலத்தில் அதிமுக ரெட்டையில வாக்கெடுத்திருக்கு. சேலம் மணிகண்டனுக்கு பங்களிப்பும் அதில் இருக்கலாம். 8% தான் நெல்லையில் ரெட்டையில வாக்கெடுத்திருக்கு எடுத்திருக்கு. அப்போ நெல்லை, தென்காசி போன்ற இடங்களில் அதிமுக கொடிய சசிகலா அம்மையார் பிடிச்சிட்டு வர்றதில்ல. அதை எதிர்த்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆர் உதயகுமார் வந்து பேட்டி கொடுக்க முடியுமே தவிர நாஞ்சில் சம்பத் சொன்ன மாதிரி தடுக்க முடியாது. சேலம் ஏரியா வரும்போது அதிமுக கொடியை பிடிச்சிட்டு வர முடியுமா முடியாதாங்கிறது மட்டும்தான் இதில் பார்க்க வேண்டிய விஷயம். சசிகலா அம்மையார் 2026 வரை எல்லா இடமும் டூர் அடிப்பாங்க. சேலம் பகுதியிலையும் அதிமுக கொடியை பிடிச்சிட்டு போக தான் அவங்க விரும்புவாங்க. அப்போ என்ன இருக்குங்கிறது தான் பார்க்கணும். மற்ற பகுதியில் அதிமுக கொடிய சசிகலா அம்மையார் பிடிச்சிட்டு போறதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நான் கருதுறேன். அவர் குறிப்பிடுறாரு. இல்ல மணிகண்டன் இதை குறுக்கிட்டாரு. இன்னொன்னு மணிகண்டன் சில டேட்டா இல்ல ஏதோ அவங்க சொல்லுங்க மணிகண்டன் சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன் சார். இப்போ என்னன்னா, அதாவது கேசிபி அண்ணன் சொல்றதுக்கு நான் ஒரு விஷயத்துல ஒத்துக்கிறேன். தலையில இருக்கிற இந்த வெற்று காகித கிரீடத்தை எடுத்து வச்சுட்டு அந்த அம்மாவையும் அந்த பலாப்பழத்தையும் வர சொல்லுங்க. கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்களே அதெல்லாம் இது பண்ணிட்டு தலைவனை தேடி போங்க. இன்னைக்கு அதிமுகவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் எடப்பாடி பழனிசாமிகிட்ட நீங்க தான் போடுமோ ஒழிய, நீ கட்சிக்கு எதிராக கட்சி அலுவலகத்தெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு சின்னத்தை போய் முடக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு கட்சிக்கு இவ்வளோ துரோகத்தையும் பண்ணிட்டு எடப்பாடி பழனிசாமி அவங்ககிட்ட இறங்கி வர மாட்டார். நெடுஞ்செழியனோ எஸ்டிஎஸோ அன்னைக்கு கட்சி அலுவலகத்தை போய் அடிச்சு உடைக்கல. அவங்க ஒரு போட்டி இயக்கம் கண்டார்கள். இவர் பண்ண மாதிரி அட்டுழித்தவங்க பண்ணல. திருநாவுக்கரசர் கூட போட்டி பொதுக்குழு தான் போட்டார ஒழிய கட்சி அலுவலகத்தை போய் அடிக்கல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஒண்ணு சொல்லிடுறேன். திரு ரவீந்திரன் அவர்கள் சொல்றதுல ஒரு நிலைப்பாடு இருக்குது. நீங்க அதிமுகன்னு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவரோ புரட்சி தலைவியோ தமிழகத்தில் உள்ள ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். திமுகவிலையும் அண்ணாவை தவிர்த்து கருணாநிதி அவர்களையும் ஸ்டாலினையோ பார்த்தீங்கன்னா ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதுக்கு முன்னாடி இருந்த பன்னீர்செல்வமும் தமிழகத்தில் உள்ள ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க முதலமைச்சராக வர்றப்ப இந்த பிரச்சனை ஏற்படுவது இயல்பு. அது காலப்போக்கில் சரியாக 2026 களம் என்பது எடப்பாடி 4 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமியா 5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த மு.க. ஸ்டாலினான்னு வர்றப்ப அதிமுகவிற்கு வெற்றி பெற தேவை வெறும் 4%. கேசிபி சார் 2010 இருந்த அளவுக்கு திமுகவும் வாக்கு வாங்க முடியாது, அதிமுகவும் வாங்க முடியாது. 2 கட்சியும் அதிகபட்சமா 30+30 ஆக கூடி கூட்டினீங்கன்னா 60% தான் வரும். தனிப்பட்டு திமுகவோ அதிமுகவோ 40-40. ரவீந்திரன் பேசும்போது குறுக்கிட்டீங்க. இல்ல கேள்வின்னு சொல்லி குறுக்கிட்டீங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருங்க. இருங்க அவர் முடிச்சிரட்டும். அதாவது தம்பி சேலம் மணிகண்டன் சொல்ற நிலைமை இன்னைக்கு இல்லை. திமுக அணியா தான் இருக்குது. வெற்றிக்கு அச்சாணி கூட்டணி மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. இந்தியா கூட்டணி தான் அவங்க அதை முன்னெடுத்துட்டு போனாங்க. அந்த சூழ்நிலையில் இந்தியா கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்குள்ள வித்தியாசம் 24%. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்குள்ள வித்தியாசம் 5%. இன்னைக்கு வந்து வட தமிழகத்தில் திருமாவளவன் இந்தியா கூட்டணியில் ஒரு பெரிய அங்கமாகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டியில் வந்து 2வது இடம் வந்த பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிகப்பெரிய சாதனை செய்த வட தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்ட 2வது இடத்தை எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு போகக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையும் இருக்குங்கிறதா உண்மை. நீங்கள் 2வது இடத்தை தக்க வைக்கிறதுக்கே போராட வேண்டிய நிலைமை இருக்குது. களத்தை விட்டு டாக்டர் ராமதாஸுக்கு அச்சப்பட்டு களத்தை விட்டு ஓட வேண்டிய நிலைமையில் இருக்கவங்க நீங்கள் எப்படி முதல் இடத்துக்கு போயிட போறீங்க? உங்கள் இன்னைக்கு இஷ்யூவே 5% வித்தியாசம் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியா அதிமுக கூட்டணியா? இதை வந்து ப்ரொஃபசர் ராமமணிவண்ணன் தெள்ள தெளிவாகவே தன்னோட பேச்சில் அவரோட மைய கருத்தே அதுதான். இன்னும் பலரும் திராவிட இயக்கம்னு சொல்லக்கூடியவங்களோட மைய கருத்தே இதுதான். யதார்த்த கள அரசியல் இதுதான். இவர் மணிகண்டன் பேசுறது கற்பனையான டேட்டாவுக்கு பொருந்தாத அரசியல். ராமமணிவண்ணன் சார் நிறைவா அதாவது இது வந்து அதிமுக நடக்கக்கூடிய இப்போ போட்டி அப்படிங்கிறது வந்து தென் மாவட்டத்து மக்களோட ஓட்டை வந்து யாரு வாங்குறது அப்படிங்கிறதுக்காக நடக்கக்கூடிய போட்டியாக பார்க்கலாமா, இல்லை அதிமுக தலைமைக்கு நடக்கக்கூடிய போட்டியாக பார்க்கலாமா? ஏன்னா அவர் வந்து சேலத்து பக்கம் கொங்கு மண்டலத்து பக்கம் அவங்க வந்து பார்க்கட்டும் சசிகலா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இவர் வந்து இந்த பக்கம் இங்கே போயிட்டாங்க சசிகலா
வந்து அவங்கள வந்து ஆர்பி உதயகுமாரால் தடுக்க முடிஞ்சுதா அப்படிங்கிற கேள்வியை முன் எழுப்புறாங்க. எப்படி சார் இதை புரிஞ்சுக்கிறது? இது வந்து ஒரு அதிமுகவுக்குள்ளார நடக்கின்ற ஒரு போட்டியா தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியாக பார்க்க அதிமுகவையே பார்க்க முடியாது. இது முதலாவதாக. இரண்டாவது பட்சமாக வந்து நாம் வந்து தொண்டர்களை பொறுத்தவரையில் ஒரு பொதுவான ஒரு அதிமுக என்ற ஒரு கட்சி உணர்வும் தலைவர்கள் தான் இந்த பிரிந்து செல்வதால் இந்த குழப்பம் என்பது வந்து நண்பர் ரவீந்திரன் துரைசாமி சொல்லும் பொழுதும் தெளிவாகின்றது. ஆதலால் அந்த தொண்டர்கள் மத்தியில் வந்து அவர்கள் குழுமமாக செல்வது என்பது கூட தனித்தனி பிரிவாக இருப்பது கிடையாது. மூன்றாவதாக நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல இவர்கள் வந்து இன்றைய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சசிகலா அம்மையாரையோ அல்லது ஓ பன்னீர்செல்வத்தையோ அழைத்து நீங்கள் தலைவராக வாங்கள் என்று அழைக்கப் போவதும் கிடையாது, அழைப்பதிலும் எந்த விதமான அடிப்படை நியாயமும் கிடையாது. நீங்கள் யதார்த்தமாக ஓ பன்னீர்செல்வத்தை அவர்களை வந்து நீங்கள் அழைத்து அவர்களை ஒரு முக்கியமான பதவி வைக்கும் பொழுது எடப்பாடி அவர்களே வந்து நிறைய காரண விளக்கங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் வந்து கட்சிக்குள் நடந்த பிளவுகளுக்கான காரணங்கள் இருக்கின்றன. அதே சமயத்தில் வந்து சசிகலா அம்மையாரை தலைவராகவோ முக்கிய பொறுப்புல வந்து ஒருங்கிணைந்த பார்வையில் பார்க்கும் பொழுது வந்து இரண்டு என்று சொல்லும்போது சசிகலா அவர்களுடைய நிழலாக ஓ பன்னீர்செல்வத்தை பார்ப்பதாலும் ஓ பன்னீர்செல்வம் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் நிழலாக இருப்பதாலும் இவர்கள் ஒரு தொடர் வண்டி. இதை நாம் நிச்சயமாக இது வந்து ஒரு தெளிவாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் கூட வந்து பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு சார்பாளராக பார்க்கும்பொழுது வந்து இவர்களுக்குள் நடக்கின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கான ஒரு விவாதமே தவிர இது அடிப்படையாக இவர்களுக்கு இந்த பிரிவு ஒரு அரசியல் ரீதியான அவர்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்கான ஒரு போட்டி. இதில் வந்து ஒரு உண்மையான நிலைப்பாடு என்றால் ஒரு சரித்திர ரீதியாக இருப்பை இழந்தவர்களும் கட்சிக்கு எதிராக செயல்பட்டு கட்சியினுடைய இருப்பையே விட்டு போகக்கூடிய கட்சியே விட்டு நகர்த்தக்கூடிய வெளிப்பாடுகளை கொண்ட ஒரு இவர் அவர்கள் முக்கியமாக ஓ பன்னீர்செல்வம். ஆதலால் இன்றைய யதார்த்த நிலையில் வந்து விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. இதை வந்து நாம் ஒரு தெளிவாக பார்க்க வேண்டும். இந்த நிலையில் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்பது கட்சிக்காக பார்க்கும் பொழுது ஒரு கட்சியின் மேலாண்மையாக வந்து எடப்பாடி அவர்கள் கட்சியின் நலனை கொள்வதும் தன்னுடைய தலைமையை ஏற்றுக்கொள்பவர்கள் அனைவரும் கட்சியில் இணையலாம், தொண்டர்களும் கட்சியும் வழிநடவதற்கு இது ஒரு சரித்திர ரீதியாகும். இன்னும் அடுத்த 2 ஆண்டுகள் என்பது மிக குறைந்த காலகட்டமாகும். 2 ஆண்டுகள் 2026 என்பது குறைந்த காலகட்டம். அவருடைய தலைமையை ஏற்பது அல்லது அழைப்பை அதன் அடிப்படையில் விடுவது. அதற்கு மாறாக ஓ பன்னீர்செல்வத்தின் தலைமையிலோ அல்லது சசிகலா அம்மையாருடைய தலைமையில் அழைப்பிடும் அதற்கான ஒரு விவாதங்களும் சவால்களும் சந்திப்பதற்குள்ள ஒரு வருடம் கடந்துவிடும். இந்த கட்சி தன்னுடைய தலைமையில் இருப்பது அவர்கள் கட்சி கட்டுக்கோப்பாக அதிமுக செயலாளர் சட்ட ரீதியாக கோட்டார் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அதனுடைய சின்னம் எல்லாமே அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கும்போது அவர் இந்த மேலாண்மையாக அழைப்பை விடுக்கலாம். அந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்ற மதிப்புக்குரிய நண்பர் KP பழனிசாமி அவர்களை போன்ற ஒருங்கிணைப்பதில் ஒரு முன்னேற்பாடாளர் இருப்பவர்கள் இத்தகைய கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது இந்த கட்சி இணைவதற்கான சிறு சிறு கயிறுகளை பின்னி பாலமாக அமைக்கலாமே ஒழிய நாம் அனைவருமே 3 இடங்களில் நின்று நான் இருக்கும் இடத்தில் தான் அனைவரும் வர வேண்டும் என்றால் நிச்சயம் ஓரிரு ஆண்டுகளுக்குள் நடக்கப் போகும் விஷயம் கிடையாது. இது வந்து மிகப்பெரிய ஒரு பலவீனமான சூழல் என்பதை நாம் பலமாக இருக்கின்றோம் என்று 3 பேருமே நினைக்கலாம். ஆனால் வந்து ஒரு அதிகார ரீதியாக கட்சி தன்னுடைய கட்டுக்கோப்பில் இருப்பது. இன்னும் ஒரே ஒரு கேள்வி பேராசிரியர் இன்னும் ஒரே ஒரு கேள்வி. அதாவது வந்து இதுல சசிகலா, பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இவங்க 3 பேரை தவிர்த்துட்டு யாரை வேணாலும் வாங்க நாங்க சேர்த்துக்க ரெடியா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி குறிப்பிடுறது அப்படிங்கிறது அது அவரோட தன்னம்பிக்கையா பார்க்கலாமா, இல்ல அவரோட தலைமையில இருக்குது நாங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம் அதனால எங்களுக்கு இவங்க 3 பேரோட ஆதரவு தேவையில்லை அப்படி எடுத்துக்கலாமா, எப்படி பாக்குறது? இது வந்து அவ்வாறு நீங்க வந்து இவர்களை தவிர்த்து மற்றவர்கள் வரலாம் என்று சொல்லும் பொழுது அதற்குரிய தலைமையிலேயோ அது அடையாளங்களை தென் மாவட்டங்களை இவர்கள் காண்பிக்க வேண்டும். அதைத்தான் இதில் வந்து இது அடுத்த கட்டமாக எவ்வாறு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து தேனி தொகுதியில் இருந்து அங்கிருந்து ஒரு இதே கட்சியில் இயங்கியவர் TTK தினகரனுடன் உடனிருந்து பயணித்தவர் இன்று பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அத்தகைய நிலையில் இருந்து அவ்வாறு அதிமுக கட்சியிலும் கூட இவர்களுடன் இருந்து பயணித்தவர்கள் அவர்களுடைய தலைமை பண்பாளராக பார்த்து இந்த கட்சி இணைக்கமேயானால் அந்த இடத்தில் ஒரு வெற்றிடத்தை நிரப்ப வாய்ப்பு. அதுதான் அரசியல் ராஜதந்திரமும் கூட. நன்றி பேராசிரியர்.
அதாவது அதிமுகவுக்குள்ள 1/3 பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்க, 2/3 பாஜக எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க. இதை நம்பி தான் பன்னீர்செல்வம் உங்ககிட்ட நான் எங்க சேர வந்தேன்னு சொல்றதுல தான் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை இருக்குது. அது இன்னும் 20 மாதங்கள்ல போக போக தெரியும். உள்ளுக்குள்ள அது எப்படி டிவைட் ஆகுதுங்கிறதான் பார்க்கணும். இல்லை, அவர் குறிப்பிட்டது போல் அந்த இணைப்புக்கான சாத்தியம் அப்படிங்கிறது, அதாவது வந்து அதை எடப்பாடி சொல்றதை ஏற்றுக்கிட்டு இவங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுதான் பன்னீர்செல்வத்தோட வார்த்தையால் உங்ககிட்ட நான் எங்கே வரேன்னு கேட்டேன். அப்போ அவங்க வந்து இன்னொரு ஸ்பிளிட்டை அதிமுகவில் எதிர்பார்க்குறாங்க. அந்த ஸ்பிளிட்டு ப்ரோ பிஜேபி இவர் வேலுமணி, தங்கமணி இவங்கள போன்றவங்க மத்தியிலையும், ஆன்டி பிஜேபி இவர் கேபி முனுசாமி, சிவி சண்முகம், ஜெயக்குமார் இவங்க வந்து பாஜக பெரிய மைனஸ்ன்னு நினைக்கிறாங்க. 2/3 ஏடிஎம்கே லீடர்ஸும் கேடர்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. 1/3 பிஜேபிக்கு சாதகமாக இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருங்கிற எதிர்பார்ப்பில் தான் பன்னீர்செல்வம் அந்த வார்த்தையை சொல்கிறார். கேசிபி நிறைவா குறுக்கிட்டீங்க. இல்லை, அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியில் இணைய விரும்புகிறவங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்து விட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து இணையலான்னு அறிவித்தார். அந்த அறிவிப்பில் எவ்வளோ பேர் போய் சேர்ந்தாங்க? யாரும் பெருசாக போய் சேரலை. இது கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதங்கள் இருக்கும் அந்த அறிவிப்பு கொடுத்து. இன்றைக்கும் இவர்களெல்லாம் இல்லை, மற்றவர்கள் வந்து சேரலாம் என்று ஒரு அறிவிப்பை இப்போ கொடுத்தாரு. அதை பார்த்து பெரிய அளவில் யாரும் வந்து சேரலை. அப்போ அதே மாதிரி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த தியாகத்துக்கும் நான் தயார் என்று வெளிப்படையாக அறிவித்தார். அப்படி அறிவித்ததற்கு பிறகும் ஒரு அவரை அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்ச உடனே தான் நான் உங்கள்கிட்ட எப்போ வந்து கேட்டேன் சேர சொல்லி என்கிற அளவுக்கு மறுபடியும் ரிவர்ஸில் வந்து அது போகுது. அதனால இதில் சிக்கலே ஓ பன்னீர்செல்வத்தின் மீது இவர்கள் இன்றைக்கு சொல்லுகிற பல காரணங்கள் வந்து இப்போ கண்டுபிடிக்கிற காரணங்கள். தர்மருக்கு அவர் எம்பி பதவி கேட்டார், ரெட்டையிலையில் 2 பேரும் கையெழுத்து போடுறோம், உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு பேசினார். இதுதான் காரணம், வேற எதுவும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி இதை டிப்ளமேட்டிக்காக பண்ணியிருக்கலாம். அதே பொதுக்குழுவில் இரட்டை கையெழுத்து வேண்டாம், ஒற்றை கையெழுத்து தான் இனிமேல் என்று ஒரே ஒரு தீர்மானம் போட்டு எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்து மாற்றிட்டு போயிருந்தா இந்த பிளவுகளே இல்லை. அது பாட்டில் எடுத்து அடித்து கட்சியை விட்டு நீக்கி, அப்போ தேவைப்படுற இடத்துல தான் சர்ஜரி பண்ணணும். தேவையில்லாத இடத்துல வந்து இவர் சர்ஜரி பண்ணினதுனால ஏற்பட்ட விளைவுகள் தான், பின் விளைவுகள் தான் இந்த பிளவுகள். இதை தவிர்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரணும். அப்படி வருகிற பொழுது சசிகலா, ஓபிஎஸ் எல்லோருமே வந்து அந்த இணைப்பு முயற்சிக்கு ஒன்றுபடணும். குறைந்தபட்சம் கூட்டு தலைமையோ இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையோ இந்த கட்சி ஒன்றுபட்ட தேர்தலை சந்தித்தால்தான். அதே மாதிரி சசிகலா காசி ராமேஸ்வரம் போகணும், வயசாயிடுச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி சசிகலா விட 5 மாதம் மூத்தவர். எடப்பாடி பழனிசாமி வயதில் சசிகலாவை விட 5 மாதம் மூத்தவர். அதனால வந்து அந்த காலம் எல்லோருக்கும் வரும். இந்த 26 தேர்தலை விட்டா இன்றைக்கு இருக்கிற அந்த டாப் லீடர்ஷிப்புக்கு வாய்ப்புகள் குறைஞ்சிரும். இதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.